பிடிக்கல. இந்த மாதிரி துக்கம் தானே அந்த ஒவ்வொரு ஏழைகளும் கண்ணீர் சிந்தி அதை படம் முடிச்சுதானே நீங்க இப்போ காசு பார்த்து பங்களாவில் உட்கார்ந்துருக்கீங்க, சுகபோக வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கீங்க. இந்த குடும்பத்துக்கு சொல்றேன். அப்ப இதுக்குண்டான தீர்வு என்ன? மனசை காயப்படுத்துற விதமா நாங்கள் கதைத்திருந்தாலும் நடந்திருந்தாலும் மனசு காயப்படுற மாதிரி யாருகிட்டலாம் நடந்திருக்கானோ அத்தனை குடும்பத்திட்டையும் போய் கால் விழுந்து மன்னிப்பு கேளுங்க. மன்னிப்பு கேட்டு அதை வீடியோவா எஸ்கேவுடைய சேனல்ல போடுங்க. அந்த வாழ்க்கையில கண்டிப்பா மன்னிக்கிற குணம் இருந்தே ஆகணும். நாங்கெல்லாம் யாரு மன்னிக்கிறதுக்கு? நீங்க யாரை காயப்படுத்திருக்கீங்களோ அவங்க கிட்ட கால் விழுந்து மன்னிப்பு கேளுங்க. அந்த கடவுள் அப்பதான் மன்னிப்பார். நீங்க போய் இயேசு கிறிஸ்து கிட்ட கூட நீங்க பண்ண பாவ மன்னிப்புக்கு போய் குடும்பமே உட்காந்து கதறினா கூட அவர் மன்னிக்க மாட்டார். எனக்கு என்ன உணர்வு ஏற்பட்டதுன்னு சொன்னா, உண்மைக்குமே அந்த பூமியில வாழ பிடிக்கல. இது நியாயமா? இஸ்கே கொண்டு விசாரணையில தான் வச்சிருக்காங்க. நீங்க இவ்வளவு தூரம் வேதனைப்படுறீங்க அப்படின்னு கேட்டா, ஒரு குடும்பம்னு இருந்தா இவ்வளவு வேதனை இருக்குங்க. ஒரு நாள் கூட என்ன சொல்ற ஒரு வருஷம் மாதிரி இருக்குது இப்ப எல்லாம். உண்மைதான். அதே மாதிரி சுமன் சொல்றாரு, இந்த உலகத்துல எத்தனையோ பேர் கொள்ளையடிக்கிறவன், ஏமாத்துறவன், ஃப்ராடு பண்றவன் எத்தனையோ பேர் இருக்காங்க. அதையெல்லாம் விட்டு போட்டு இப்படி என்னுடைய தம்பி மட்டும் இப்படி பண்றாங்களே அப்படின்னா அதுக்கும் இயேசு கிறிஸ்து ஒரு கதை சொல்லியிருக்காரு. அதையும் நான் சொல்றேன். என்னன்னு சொன்னா, இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? நாக்கு நாள் காயப்படுத்துற அந்த காயம் மனசுக்குள்ள அவங்களுக்கு ஆறவே ஆறாது அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு இல்லையா? இப்ப தேவையான இடத்துல ஒரு மனுஷனுக்கு வழங்குவேன், அது நீங்க மாமனிதன் ஆகுறீங்கன்னு சொல்லப்ப இந்த வீடியோவே கொண்டு போய் எஸ்கே ஃபேமிலி காட்டுங்க. ஏன்னா எஸ்கே வெளியே வர்றதுக்கு நீதிபதியோ கோர்ட்டோ எதுவுமே தேவையில்லை. எனக்கு என்ன உணர்வு ஏற்பட்டதுன்னு சொன்னா, உண்மைக்குமே அந்த பூமியில வாழ பிடிக்கல. எஸ்கேவுடைய அக்கா இந்த சம்பவத்துக்கு எஸ்கே இப்படி கொண்டு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி உயிரை விடுற அளவுக்கு யோசிக்க வேண்டாம். மூளையெல்லாம் ஒரு பெரிய ஒரு தடுமாற்றத்துக்கூடாக போயிட்டுது. எஸ்கேவுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்க பைத்தியம் பிடிக்கிற அளவுக்கு யோசிக்க வேண்டாம். ரொம்ப எளிமையான ஒரே ஒரு சின்ன விஷயம் தீர்வா இருக்கு. சரியான ஒரு தெளிவான தண்ணிகள் மாதிரி இருக்கிறோம். எஸ்கே கிருஷ்ணா எந்த குற்றமும் செய்யல, அவர் நிரபராதி, அவர் மோசடி செய்யல, அவர் கள்ளன் இல்லை அப்படின்னு வெளியே வர்றதுக்கு நீங்க உங்க ஊர்ல இருக்கிற மாங்காய் பத்தி தெரிஞ்சிருந்தீங்கன்னா அதுதான் அதுக்கு உண்டான தீர்வு. என்னடா எஸ்கே கிருஷ்ணா வெளியே வர்றதுக்கும் அவர் எந்த குற்றமுமே செய்ய இவ்வளவு என்ன சொல்றது மோசடி செஞ்சிருக்காங்க, 9 கோடி ரூபாய் ஏமாத்திருக்காங்க ஒரு பக்கம் சொல்றாங்க. அந்த வீட்டுல போய் ஒவ்வொரு குடும்பத்திலையும் போய் அவன் ரொம்ப அவமரியாதை செஞ்சு கேலி கிண்டல் பண்ணி மனசை ரொம்பவே கஷ்டப்படுத்துற மாதிரி அவன் பேசியிருக்கான். இவ்வளவு குற்றம் செஞ்சு அவன் எப்படி நிரபராதின்னு வெளியே வருவான் அப்படின்னு சொல்லி எஸ்கேனுடைய எதிர்ப்பாளர்கள் நினைக்கலாம். எஸ்கேனுடைய ஆதரவாளர்கள் என்ன நினைக்கலாம், அப்படியா அது என்னங்க தீர்வு சொல்லுங்க அப்படின்னா மாங்காய் பத்தி தெரிஞ்சிருந்தா உங்களுக்கு அது ஈஸியா புரிஞ்சிடும். நேற்றுக்கு பாத்தீங்கன்னா நேற்று எஸ்கேனுடைய ஃபேமிலி, அதாவது சுமன் சாரு அவங்க அக்கா அண்ணன் நினைக்கிறேன், அவங்க அக்கா பாத்தீங்கன்னா இந்த பிணை மறுக்கப்பட்டு திருப்பி 11ஆம் தேதி வரைக்கும் விசாரணை கைதியா எஸ்கே வைக்கிறப்போ அவங்க அக்கானால தாங்கிக்கவே முடியல, நம்ம எதுக்கு உயிரோட இருக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு மன விரக்தியாகி ரொம்ப வேதனைப்பட்டு அவங்க வீடியோல பேசியிருந்தாங்க. அந்த சுமன் அவங்க அண்ணா பாத்தீங்கன்னா மூளை குழம்பி போய் பைத்தியம் பிடிக்கிற லெவலுக்கு இருக்குதான். நான் கேட்கிறேன், இப்ப எஸ்கே குற்றவாளின்னு சொல்லல, அவர் ஒரு மோசடிக்காரன்னு சொல்லல, அவன் கள்ளன்னு சொல்லல, எந்த குற்றவாளியும் எந்த குற்றமும் செஞ்சிருக்காரு அப்படின்னு எந்த நீதிமன்றமும் சொல்லல. ஆனா இந்த குடும்பத்துல இருக்கிறவங்கள ஏன் இவ்வளவு துக்கமா வேதனையா உயிரெல்லாம் மாச்சுக்கிற அளவுக்கு வேதனைப்படணும், மூளையெல்லாம் குழம்பி போய் பைத்தியம் பிடிக்கிற அளவுக்கு துக்கமா இருக்கணும், அந்த 21 நாளும் அந்த குடும்பம் ஏன் இவ்வளவு துக்கமா இருக்கணும்? இது சரியா? இது நியாயமா? எஸ்கே கொண்டு விசாரணையில தான் வச்சிருக்காங்க, நீங்க இவ்வளவு தூரம் வேதனைப்படுறீங்க அப்படின்னு கேட்டா ஒரு குடும்பம் இருந்தா இவ்வளவு வேதனை இருக்குங்க. ஏன்னா அதுதான் ரத்த உறவு, தொப்புள் கூடி உறவு அப்படின்னு சொல்லி அவங்க அக்கா சொல்றாங்க இல்லைங்களா. ஒரு குடும்பம் இருந்ததுன்னா அந்த குடும்பத்துல ஒருத்தருக்கு ஏதாவது ஒரு பாதிப்புனா அது நமக்கு ஏற்பட்ட மாதிரி ஒரு பாதிப்பு இருக்கும். அது மறுக்க முடியாத உண்மைதான். அந்த குடும்பமே துயரமாகவும் துக்கமாகவும் இருக்கும். எஸ்கேவுடைய ஆதரவாளர்கள் நம்ம போய் கோயில் போய் மொட்டை போடணும், விரதம் இருக்கிறோம், நான் எஸ்கேவுக்காக என்ன வேணாலும் செய்வேன், உயிரவே கொடுக்குறேன்னு ஒரு சிலர்லாம் நினைச்சிட்டு இருப்பீங்க இல்லையா. எஸ்கேவுடைய குடும்பத்துக்கு எந்த சம்பந்தமே இல்லாத எஸ்கேவுடைய ஆதரவாளர்களை நீங்க உயிர் கொடுக்க வேண்டாம். எஸ்கேவுடைய அக்கா இந்த சம்பவத்துக்கு எஸ்கே இப்படி கொண்டு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி உயிரை விடுற அளவுக்கு யோசிக்க வேண்டாம். எஸ்கேனுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்கள பைத்தியம் பிடிக்கிற அளவுக்கு யோசிக்க வேண்டாம். ரொம்ப எளிமையான ஒரே ஒரு சின்ன விஷயம் தீர்வா இருக்கு, சாதாரண ஒரு விஷயம். அதான் நான் சொல்றீங்களா, மாங்காயை பத்தி தெரிஞ்சிருந்தீங்கன்னா இந்த பிரச்சனையில இருந்து எந்த குற்றமும் செய்யல அப்படின்னு அழகா நிரபராதியா எஸ்கே வெளியே வரலாம். இந்த வீடியோ நீங்க பாக்குறவங்க எஸ்கேனுடைய ஆதரவாளர்களா இருந்தாலும் சரி, எஸ்கேவுடைய எதிரா அவன் பண்றது தப்புன்னு சொல்றவங்களா இருந்தாலும் சரி, எஸ்கேவுடைய ஃபேமிலி ரொம்ப துக்கமா துயரமா
அவ்வளவு சொல்ல முடியாத, அதாவது என்ன சொல்றது, நம்ம என்ன இந்த உலகத்துல வாழணுமா அப்படின்னு விரக்தியில இருக்கிற அளவுக்கு புத்தி பேதலிச்சு போய் ரொம்ப துக்கத்துல இருக்கு. அவங்களுக்கு இந்த வீடியோல நான் சொல்ற விஷயத்த சொல்லுங்க, அல்லது இந்த வீடியோவே கொண்டு போய் எஸ்கேனுடைய ஃபேமிலி காட்டுங்க. ஏன்னா எஸ்கே வெளியே வர்றதுக்கு நீதிபதியோ கோர்ட்டோ எதுவுமே தேவையில்லை. இயேசு கிறிஸ்துவோ நீங்க எல்லாம் கும்பிடுறீங்க இல்லையா, எஸ்கேனுடைய ஃபேமிலியோ ஒரு சிலர்லாம் இயேசு கிறிஸ்தே தேவையில்லை. கோயில போய் மொட்டை போட வேண்டியதில்லை, விரதம் இருக்க வேண்டியதில்லை, உங்களை நீங்க வருத்திக்க வேண்டியதில்லை, கவலைப்பட வேண்டியதில்லை, விரதம் இருக்க என்ன சொல்றது எஸ்கேவுக்காக நீங்க துக்கப்பட்டு இருக்க வேண்டியதில்லை. ஒரே ஒரு சின்ன எளிமையான தீர்வு இருக்குது, இதை செஞ்சா போதும். அது யார் செய்யணும்? எஸ்கேவுடைய ஃபேமிலி தான் செய்யணும். எஸ்கே செய்ய முடியாது இல்லையா, ஏன்னா எஸ்கே வந்து உள்ள இருக்காரு. எஸ்கே செஞ்சா இன்னும் என்ன சொல்றது அது எளிமையான தீர்வா ஆயிரும். இப்ப எஸ்கேவுடைய ஃபேமிலி இவ்வளவு தூரம் விரக்தியா இருந்துட்டு துக்கமா இருந்துட்டு வாழ்க்கையில என்ன சொல்றது இது வரைக்கும் அப்படி ஒரு கஷ்டத்தையே பார்க்க முடியாதவங்க தான் எஸ்கேவுடைய ஃபேமிலி. ஆனா மத்தவங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்கும் இல்லையா. சரி, ஓகே, எஸ்கேவுடைய இந்த பிரச்சனையில இருந்து அந்த குடும்பம் சூப்பரா வெளியே வர்றதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, நான் வந்து மாங்காய்ன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. மாங்காய் தெரியாதவங்களே இருக்க மாட்டீங்க. இப்போ அந்த மாங்காய் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் சாப்பிட்டீங்க அப்படின்னா, பழுத்த மாங்காய் சாப்பிட்டீங்கன்னா என்ன பண்ணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வயிறு கலக்கிடும், சில பேருக்கு சேராது, அப்போ வயிற்றால போயிடும். இப்போ ஒரு மாங்காய் வந்து நல்லா பழுத்த மாங்காய் சாப்பிட்டா ஒரு சிலருக்கு சேராம வயிற்றால போயிடுச்சு அப்படின்னா அதுக்கு என்ன மெடிசன் எடுத்துக்கிறது, என்ன சொல்றது, மாதுளை பழத்தை அரைச்சு குடிக்கிறதா, வேற டாக்டர் போய் பாக்குறதா அப்படின்னா, இந்த இயற்கை நான் சொன்னேன் இல்லைங்களா, உங்களை படைச்ச என்னை படைச்ச அந்த இயற்கை, நீங்க இயேசு கிறிஸ்துன்னு கூட பேர் வச்சுக்கோங்க, எந்த பேர் வேணாலும் வச்சுக்கோங்க, எந்த கடவுள் வேணாலும் வச்சுக்கோங்க, அந்த இயற்கை அழகா ஒரு விஷயத்த சொல்லியிருக்கு. அந்த மாங்காயிலேயே அதுக்கு உண்டான அந்த வயிற்றால போறதுக்கு உண்டான தீர்வை அந்த மாங்காயே வச்சிருக்கு. எங்கடா வச்சிருக்கு அப்படின்னு கேக்குறீங்களா, மாங்காய் கொட்டை இருக்கு பாத்தீங்களா, அந்த கொட்டையை உடைச்சிங்கன்னா அதுக்கு ஒரு பருப்பு இருக்கு. அந்த பருப்பை கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு போயிட்டு இருக்கிற அந்த வயிற்றால நின்றும். ஏன்னா அது துவரு. இப்ப துவரு வந்து சாப்பிட்டோம்னா அந்த வயிற்றால நின்றும். இப்ப இது எங்க இருக்கு? அதே மாங்காய்க்குள்ள. நீங்க மாங்காய் சாப்பிடுறீங்க, அது வயிறு சரியில்லாம வயிற்றால போது பேதி ஆகுது. அப்ப அந்த பேதிக்கும் அந்த வயிற்றாலைக்கும் மருந்து எங்க இருக்குது அப்படின்னா அதே மாங்காய் கொட்டையில இருக்கு. இது யாரு வச்சது? நம்மளையே படைச்ச கடவுள், அந்த மாங்காயை படைச்ச கடவுள் இல்லையா. இப்போ இந்த மாங்காயிலேயே வயிற்றால போறதுக்கு உண்டான மருத்துவம் இருக்குது அப்படின்னா எஸ்கே கிருஷ்ணாவுக்கு உண்டான பிரச்சனைக்கு உண்டான தீர்வு எங்க இருக்கு? அதுவும் அங்கேயேதான் இருக்கு. புரியல தானே? இப்ப சாரு, சுமன் இவங்கெல்லாம் பைத்தியம் முடிக்கிற அளவுக்கு இருக்குது, உயிரே மாச்சுக்கிற அளவுக்கு இருக்குது. எஸ்கேனுடைய ஆதரவாளர்கள் அந்த குடும்பத்துக்கு அப்பாற்பட்டு எஸ்கே மேல வந்து ரொம்ப அன்பு பாசம் இருக்கிறவங்க மொட்டை அடிச்சுக்கிறேன், தீ மிதிக்கிறேன், விரதம் இருக்கிறேன், என் உயிரை அளவு கொடுக்குறேன் அப்படிங்கிறதெல்லாம் தேவையே இல்லைங்க. இந்த தீர்வை போய் எஸ்கேனுடைய ஃபேமிலி கிட்ட போய் சொல்லுங்க. அந்த ஃபேமிலி வந்து எஸ்கேக்கு வந்து இப்போ வரைக்கும் ஒரு குற்றவாளின்னு கூட சொல்லலை, அவங்க விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அதுக்குள்ளேயே இந்த 26 நாளும் இந்த குடும்பம் இவ்வளவு ஒரு துக்கத்தை அனுபவிச்சுட்டு இருக்கு, வேதனை அனுபவிச்சுட்டு இருக்கு. இப்படித்தான் எஸ்கேனுடைய வீடியோவில் போய் அங்க ஏழைகள் வந்து எத்தனை வந்து இவங்களுக்கு வந்து ஒரு துயரம் இருக்கிறப்போ வேதனை இருக்கிறப்போ ஒரு வீடியோவே செய்ய முடியல அப்படின்னு இவங்க வேதனைப்படுறாங்க அப்படின்னா அவ்வளவு துயரமும் அவ்வளவு கஷ்டம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது ஒரு விடுதலை கிடைச்சிடாதா, இந்த பிரச்சனை முடிவுக்கு வந்துடாதா அப்படின்னு குடும்பம் ஏங்குது, தவிக்குது. அப்படின்னா ஒவ்வொரு குடும்பமும் இவங்களுக்கு இப்பதான் இந்த பிரச்சனை, இது வரைக்கும் இவங்க சுபோகம் அதாவது செல்வாக்கா சந்தோஷமா மகிழ்ச்சியா, இவனுக்கோ பிரச்சனை, நமக்கு என்ன, நம்ம காசு வருது, யாரோ காசு கொடுக்குறாங்க, யூடியூப்ல அந்த கஷ்டத்தை எடுத்து வீடியோவில் வந்து ஏழைகளுடைய கண்ணீர் எடுத்து போடுறோம், அதை பார்த்து மனம் நமக்கு ஏகப்பட்ட பணம் காசு வருது, நம்ம சந்தோஷமா இருக்குது அப்படின்னு எஸ்கேவுடைய ஃபேமிலியும் சந்தோஷமா இருந்தவங்க இந்த 23 நாட்கள் இப்போ ஒரு 2-3 நாட்கள் இப்போ அது இன்னும் 1 மாசம் கூட ஆகல, இந்த 26 நாட்களும் இந்த துக்கத்தையும் வேதனையும் இவங்களால தாங்க முடியாத அளவுக்கு இருக்குது அப்படின்னா 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம்னு ஒரு குடும்பம் அப்பா இல்லாம அப்பாவும் அம்மாவும் இல்லாம குழந்தைங்க, இப்படி எத்தனை குடும்பங்கள் இருந்திருக்கும், வேதனைப்பட்டு இருக்கும். இந்த வேதனைப்படுற குடும்பத்துல போய் நீங்க வந்து நக்கல் அடிச்சு கேலி பண்ணி அந்த சாது சொல்றாங்க, ஒரு சாதாரண விஷயம் என்னன்னா மோசடி பண்ணான்னு சொல்லி நிரூபிக்கல, கள்ளன்னு சொல்லி நிரூபிக்கல, ஏமாத்திட்டான்னு சொல்லி நிரூபிக்கல, அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. ஏன்னா நீங்க வந்து இயேசு கிறிஸ்து தெரிஞ்சவங்க, அவரை கடவுளை கும்பிடுறவங்க தானே. ஏன்னா அவர் வந்து வெளி தோற்றத்தை பார்க்க மாட்டார், உங்களுடைய உள்ளத்தை பார்க்கிறவர். அதாவது ஒரு பொண்ணை நீ போய் தொட்டு கற்பழிக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு பொண்ணை தொட்டு நீ உறவாடணும்னு அவசியம் இல்லை, அந்த பொண்ணை ஒரு இச்சையா நீ பார்த்தீங்கன்னா விபச்சாரம் பண்ண அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்றாரு இல்லையா. அதே மாதிரி சுமன் சொல்றாரு, இந்த உலகத்துல எத்தனையோ பேர் வந்து கொள்ளையடிக்கிறவன், ஏமாத்துறவன், ஃப்ராடு பண்றவன் எத்தனையோ பேர் இருக்காங்க, அதையெல்லாம் விட்டு போட்டு
இப்படி வந்து என்னுடைய தம்பி மட்டும் இப்படி பண்றாங்களே அப்படின்னா அதுக்கும் இயேசு கிறிஸ்து ஒரு கதை சொல்லியிருக்காரு. அதையும் நான் சொல்றேன். அது சொல்றதுக்கு முன்னாடி இந்த தீர்வு என்ன பண்ணும் அப்படிங்கறத நான் அந்த எஸ்கேனுடைய ஃபேமிலிக்கு சொல்லிடுறேன். ஏன்னா மாங்காயில இருக்கிற அந்த தீர்வு தான் இயற்கை கடவுள். உங்களுக்கு இயேசு கிறிஸ்து, நீங்க வணங்குற எந்த கடவுளா இருந்தாலும் சரி, நான் நினைக்கிற அந்த இயற்கையும் அந்த அறிவு எங்க இருக்குது அப்படின்னா அதுதான். அதாவது வக்கீல் தேவையில்லை, நீதிபதி தேவையில்லை, நீதிமன்றம் தேவையில்லை, எந்த குற்றமும் செய்யாம நல்ல பையன் எஸ்கே அப்படின்னு நிரபராதியா வர்றதுக்கு ஒரே ஒரு தீர்வு தான் இருக்கு. அது எஸ்கே செஞ்சா இன்னும் பெஸ்ட். எஸ்கே உள்ள இருக்கிறதுனால எஸ்கே குடும்பம் செய்யுங்க, அது இன்னும் பெஸ்ட். அதாவது 1500 வீடியோ வந்து எஸ்கே போட்டிருக்கான். இதுல போய் ஒவ்வொரு குடும்பத்திலையும் அந்த குடும்ப துக்கத்திலையும் வேதனையும் உங்களை மாதிரி இப்ப நீங்க 26 நாட்களா இருக்கீங்களா, இந்த துக்கமா வேதனையா கஷ்டமா சொல்ல முடியாத துயரம், இந்த மாதிரி தான் அந்த குடும்பம் இருந்திருக்கு. அந்த குடும்பத்துல போய் நக்கல் அடிச்சு கேலி பண்ணி அகத்தாளம் பண்ணி திமிரு பண்ணி, அதான் வள்ளுவர் அழகா சொல்லியிருப்பார். இப்ப நீங்க நினைக்கிறீங்க மோசடி பண்ணல, ஒருத்தருடைய காசு திருடல, கள்ளன்னு சொல்லல, சாதாரணமா ஒருத்தர் வந்து பேசுன இந்த விஷயத்துக்கா இவ்வளவு தூரம் பண்ணணும் அப்படின்னு கேட்கிறீங்களா? வள்ளுவர் சொல்லியிருக்கார், தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு அப்படின்னா, தீயில வந்து சுட்டி இருக்கிற புண்ணு கூட வெளியே ஆறாது, உள்ளுக்குள்ள ஆறிடும். ஆனா நாவுனால ஒருத்தனுடைய வந்து நாக்குனால காயப்படுத்துற அந்த காயம் மனசுக்குள்ள அவங்களுக்கு ஆறவே ஆறாது அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு இல்லையா? நீ மோசடி பண்ணியிருந்தாலும் கூட உன்னை நான் மன்னிச்சிருவேன். நீ ஒருத்தனை வந்து பணத்தை காட்டி ஏமாத்திருந்தாலும் கூட நான் மன்னிச்சிருவேன். ஆனா ஒருத்தரை காயப்படுத்தி துக்கப்படுத்தி வேதனைப்படுத்தி அவங்களை இழிவுபடுத்தி நீ ஒரு விஷயம் பண்ணியிருக்கீங்க, அதனால உன்னை நான் மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க கடவுளை இயேசு கிறிஸ்துவ அவங்களும் அதைத்தானே சொல்றாங்க. அதுக்குண்டான பனிஷ்மெண்ட் தான் இது நடந்துட்டு இருக்கு. அதுக்குண்டான வீடியோக்கள் தான் அந்த குடும்பம் கத்தி கதறி துக்கத்துல மாட்டிட்டு இருக்கு. இந்த மாதிரி துக்கம் தானே அந்த ஒவ்வொரு ஏழைகளும் கண்ணீர் சிந்தி அதை படம் முடிச்சுதானே நீங்க இப்போ காசு பார்த்து பங்களாவில் உட்கார்ந்து இருக்கீங்க, சுகபோக வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அந்த குடும்பத்துக்கு சொல்றேன். அப்ப இதுக்குண்டான தீர்வு என்ன? எஸ்கே கிட்ட போங்க. இந்த 1500 வீடியோ டெலீட் பண்ணியிருக்கானா இல்ல பிரைவேட்ல இருக்கான்னு பாருங்க. பிரைவேட்ல இருந்ததுன்னா அந்த 1500 வீடியோவை எடுத்து அந்த எஸ்கேனுடைய ஃபேமிலி, சாரு, சுமன், அக்கா, தங்கச்சி எல்லாரும் பாருங்க. பார்த்துட்டு எந்தெந்த குடும்பத்துல எஸ்கே வந்து கால் உழுக சொல்லி இருந்திருக்கானோ, எந்தெந்த குடும்பத்தை வந்து எகத்தாளமா திமுறா தோரணையா அவங்களுடைய உள்ளம் அவங்களுடைய மனசு அந்த குடும்பத்தினுடைய அந்த ஏழைகளுடைய மனசு வேதனைப்படுற மாதிரி அந்த ஏழைகளுடைய அந்த குழந்தைகளுடைய அந்த குடும்ப தலைவியுடைய அந்த குடும்ப தலைவர்களுடைய மனசு காயப்படுற மாதிரி யாருகிட்டலாம் நடந்திருக்கானோ அத்தனை குடும்பத்திட்டையும் போய் கால் விழுந்து மன்னிப்பு கேளுங்க. நீங்க சார் அவங்க சொல்றாங்க, அந்த அக்கா எஸ்கேவுடைய அக்கா சொல்றாங்க, மன்னிப்பு கேட்கறது மனித இயல்பு, மன்னிக்கிறவங்க தெய்வத்துக்கு சமம் அப்படின்னா எங்களை மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க. நாங்கெல்லாம் யாரு மன்னிக்கிறதுக்கு? நீங்க யாரை காயப்படுத்திருக்கீங்களோ அவங்க கிட்ட கால் விழுந்து மன்னிப்பு கேளுங்க. அந்த கடவுள் அப்பதான் மன்னிப்பார். நீங்க போய் இயேசு கிறிஸ்து கிட்ட கூட நீங்க பண்ண பாவ மன்னிப்புக்கு போய் குடும்பமே உட்காந்து கதறினா கூட அவர் மன்னிக்க மாட்டாங்க. ஏன்னா அவர் சொல்ற ஒரு விஷயம் தான் என்னன்னா, அந்த 1500 வீடியோவோட அந்த ஒவ்வொரு ஏழைகளுக்கும் நீங்க போய் யாரை வந்து துக்கப்படுத்தி காயப்படுத்தி வேதனைப்படுத்தி இருப்பானோ எஸ்கே அவன் அந்த குடும்பத்துக்கு போய் அது அவங்க குடும்பம் அந்த குடும்பத்துல போய் ஒவ்வொரு வீடியோவா எடுத்து அந்த குடும்பத்துல போய் இந்த எஸ்கேனுடைய ஃபேமிலி சாரு, சுமன், யாரெல்லாம் வந்து எஸ்கே மேல அன்பு பாசம் வச்சிருக்கீங்களோ குடும்பத்துல எஸ்கேனுடைய குடும்பத்துல அவங்க எல்லாம் போய் அந்த குடும்பத்துல அந்த ஏழை குடும்பத்துல கால் விழுந்து மன்னிப்பு கேட்டு, என் தம்பி வந்து தவறா பேசியிருந்தாவோ என்னுடைய மகன் தவறா பேசியிருந்தாவோ மன்னிச்சிருங்கன்னு எஸ்கே பெற்ற தாய், எஸ்கே பெற்ற தந்தை, எஸ்கே கூட பிறந்தவங்க சகோதர சகோதரிகள்லாம் வந்து மன்னிப்பு கேட்டு அதை வீடியோவா எஸ்கேனுடைய சேனல்ல போடுங்க. இப்படி நீங்க செஞ்சீங்க அப்படின்னா எஸ்கே வந்து இது வரைக்கும் குற்றவாளியா இருந்தாலும் கூட அந்த இயேசு கிறிஸ்து அந்த அந்த நேரத்துல வந்து அந்த மன்னிப்பு கேட்டு நீங்க வீடியோ போடுறோம், அது வந்து நீங்க மன்னிப்பு கேட்டா பத்தாது, அதை பப்ளிஷ் பண்ணணும் வீடியோவா. உலகம் முழுக்க உலக தமிழர்கள் அத்தனை பேரும் பார்க்குற மாதிரி அந்த வீடியோவா எடுத்து போடணும். அந்த குடும்பத்துல எஸ்கேவுடைய குடும்பம் கால் விழுந்து மன்னிப்பு கேட்கணும். நீங்க மன்னிக்கிறது மனித இயல்பு தானே. அந்த குடும்பம் மன்னிக்க தயார் தான். நீங்க கால் விழுகிறதுக்கு மன்னிப்பு கேட்கறதுக்கு நீங்க தயாரா? நீங்க இதை செய்யுங்க. எஸ்கே வந்து அடுத்த நொடியே வக்கீலனுடைய என்ன சொல்றது, அங்க வக்கீலோ சட்டமோ நீதிபதியோ இல்லை அவங்க எல்லாம் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, எஸ்கே எந்த குற்றமும் செய்யல, அவர் நிரபராதின்னு வெளியே வந்துருவாங்க. ஏன்னா எஸ்கே மேல கோபமா இருக்கிறவங்க எல்லாமே எஸ்கே மேல கோபமா கிடையாது. இந்த விஷயம் நல்லா புரிஞ்சுக்குங்க. எஸ்கேனுடைய தனிப்பட்ட அவனுடைய அந்த எஸ்கேனுடைய மனிதன் மேலேயோ எஸ்கேனுடைய குடும்பத்து மேலேயோ அவங்களுக்கு கோபம் கிடையவே கிடையாது. நீங்க போய் நல்லா கேட்டு பாருங்க. எஸ்கே வந்து எதிராக இருக்கிறவங்க எல்லாரும் கேட்டு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, அவங்களுடைய செயலுக்கு மட்டும்தான் அவங்க மேல எஸ்கேனுடைய குடும்பத்து மேல கோபமா இருப்பாங்க.
இந்த மாதிரி நீங்க வந்து அந்த எஸ்கே வந்து ஒவ்வொரு குடும்பத்தையும் எகத்தாளமா கேவலமா அந்த கண்ணீரை அவங்க ரொம்ப துக்கத்திலையும் வேதனை. இப்ப நீங்க எப்படி எஸ்கேனுடைய குடும்பம் எவ்வளவு துக்கத்திலையும் வேதனையில இருக்கிறப்ப மண்டம் மூலம் வேலை செய்ய மாட்டேங்குது இல்லையா, ஏதாவது பண்ணிக்கணும்னு தோணுது இல்லையா, உயிரோட வாழணும்னு தோணுதா அப்படின்னு விரக்தியில நீங்க பேசுறீங்களா சகோதரி, எஸ்கேனுடைய சகோதரி சாது. இப்படித்தான் ஒவ்வொரு குடும்பமும் இருந்திருக்கும். அந்த குடும்பத்துல எப்படி போய் இப்ப உங்க முன்னாடி வந்து எஸ்கே மாதிரியான ஆட்கள் வந்து நக்கல் அடிச்சு கேள்வி பண்ணா உங்களால எப்படி இருக்கும்? எரிச்சலா கோபமா பயங்கர இது வருமா, ஆத்திரம் வருமா இல்லையா? அந்த ஆத்திரத்தையும் கட்டுப்படுத்தி ஏதாவது ஒரு வகையில எனக்கு உதவி கிடைச்சிடாதா அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கிற ஏழைகள் அவன் வந்து வேற வழி இல்லாம எஸ்கே கிட்ட கையேந்த வேண்டிய சூழ்நிலை இருக்குதேன்னு துக்கப்பட்டு தான் அவங்ககிட்ட காசு வாங்கி இருந்திருப்பாங்க. யாரோ சம்பாதிச்சு கொடுக்குறாங்க காசு, அதை கொண்டு வந்து அந்த ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டிய இவன் வந்து அந்த குடும்பத்தை காயப்படுத்தியிருக்கான் பாத்தீங்களா. அதான் வள்ளுவர் சொல்லியிருக்க, எது வேணாலும் ஆர்வம். நீ நாக்குல வாயிலிருந்து ஒருத்தர் காயப்படுத்துறீங்க, அந்த உள்ளத்துல ஏற்படுற காயம் ஆறாது. அந்த காயம் ஆறணும்னா அந்த குடும்பத்துல ஒவ்வொரு குடும்பத்திலையும் போய் எஸ்கேனுடைய குடும்பத்துல அப்பா அம்மாவும் சரி அவங்களுடைய சகோதரியும் சரி கால் விழுந்து மன்னிப்பு கேட்டு அந்த வீடியோவை எடுத்து பப்ளிஷ் பண்ணுங்க. நிச்சயமா என்ன சொல்றது, அந்த இயேசு கிறிஸ்தா இருந்தாலும் நீங்க மொட்டை போட வேண்டாம், விரதம் இருக்க வேண்டாம், உயிரை வந்து துக்கப்படுத்திக்க வேண்டாம், பைத்தியம் பிடிக்க வேண்டாம். ரொம்ப எளிதான விஷயம். மன்னிக்க சொல்றீங்க இல்லையா, மன்னிப்பு கேளுங்க. உங்களுக்கு அந்த துணிவு இருக்கா? நிச்சயமா இருக்காது. நீங்க வேணா இந்த வீடியோ கொண்டு போய் நீங்க காட்டுங்க. எஸ்கேனுடைய குடும்பம் நிச்சயமா இந்த 1500 குடும்பத்துல வீடியோ யாரெல்லாம் வந்து எஸ்கே வந்து கேவலமா அநாகரிகமா துக்கப்படுத்துற மாதிரி வேதனைப்படுத்துற மாதிரி அந்த ஏழைகளை பேசியிருக்கணும், அந்த குடும்பத்துல போய் எஸ்கேனுடைய ஃபேமிலி போய் மன்னிப்பு கேட்க மாட்டாங்க. மன்னிப்பே கேட்க மாட்டாங்க. நான் காலில் வந்து மன்னிப்பு கேட்க சொல்றேன், கண்டிப்பா கேட்க மாட்டாங்க. ஏன்னா தன்மானம் இவங்களுக்கு எஸ்கேனுடைய குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு தன்மானம் இடம் கொடுக்காது, சுயமரியாதை அவங்களுக்கு இடம் கொடுக்காது. நம்ம போய் இன்னொருத்தங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கறதா அப்படிங்கிற ஒரு அகந்தை இருக்கு. இதுதான் எஸ்கேனுடைய இன்னைக்கு அவன் அங்க உட்கார்ந்து விசாரணை கைதியா இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் இந்த ஆணவம் தான், இந்த தன்மானம். உங்களுக்கு இருக்கிற தன்மானம் அந்த ஏழைக்கு இருக்குங்கிற உணர்வு உங்களுக்கு இல்லாம இருக்கு பாத்தியா. நீங்க துக்கப்பட்டு இன்னைக்கு வேதனைப்பட்டு உள்ள வெளியே உட்காந்து வீடியோ பண்ணி வீடியோவே போட முடியாம கதறிட்டு இருக்கீங்களா, இது உங்களுக்கு ஒரு 26 நாள் விஷயம். ஆனா இது வாழ்நாள் கஷ்டமா, 2 வருஷமா 3 வருஷமா இப்படி எத்தனை குடும்பங்கள் கதறிட்டு இருக்கும். அந்த குடும்பத்துல போய் உங்களுக்கு நக்கல் பேச்சு, ஏளன பேச்சு, கேவலமான பேச்சு. இப்ப நீங்க மன்னிப்பே கேட்க மாட்டீங்க. நான் சொல்றேன், நிஜமாவே சொல்றேன், வீடியோவே நீங்க போய் காட்டினாலும் அந்த குடும்பம் மன்னிப்பு கேட்காது. ஒருவேளை அது கேட்குதுன்னா கூட நீங்க எஸ்கேனுடைய ஆதரவாளர்லாம் போய் அக்கா எஸ்கே எங்களுக்கு முக்கியமான கடவுள் மாதிரி, அவன் எப்படியாவது வெளியே வந்துடணும், அதுலயும் குறிப்பா எந்த தப்பும் பண்ணாத நிரபராதின்னு வெளியே வரணும். அதுக்காகவாது நீ என்ன ஒரு 4-5 வீடு தான் இருக்கும், ஒரு 4-5 குடும்பத்துல அவன் ரொம்ப கேவலமா அசிங்கமா பேசியிருப்பான். அந்த குடும்பத்துல போய் அந்த குடும்பத்துல போய் அந்த சின்னவங்களா இருந்தாலும் பெரியவங்களா இருந்தாலும் அவங்க கால் விழுந்து, எல்லாரும் குடும்பத்துல இருக்க எல்லாரும் பண்ண வேண்டாம், அந்த தம்பியோ அம்மாவோ அப்பாவோ யாரோ ஒருத்தர் போய் கால் விழுந்து மன்னிப்பு கேட்டு வீடியோ போடுங்க. ஒருவேளை எஸ்கே வெளியே வர்றதுக்கு குற்றமற்றவன் நிரபராதின்னு வெளியே வர்றதுக்கு இதுதான் ஒரு தீர்வு, இதுதான் கடவுள் சொல்றாரு அப்படின்னா அதை செய்யுங்க அப்படின்னு நீங்க எஸ்கேனுடைய ஆதரவாளர்கள் அவங்க வீட்டுல போய் ஆர்ப்பரிச்சு நீங்க சொன்னீங்கன்னா ஊருக்காகவும் உலகத்துக்காகவும் நடிக்கிறதுக்காகவாவது அப்ப போய் மன்னிப்பு கேட்பாங்களே தவிர மனசார மன்னிப்பு எஸ்கேனுடைய ஃபேமிலி கேட்கவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தன்மானம் தன்னுடைய சுயமரியாதை இடம் கொடுக்காது. ஆனா அந்த அடுத்த குடும்பத்தில் இருக்கிற தன்மானத்தையும் சுயமரியாதையும் சீண்டி பார்த்து ஏளனம் பண்ற கேவலம் பண்ற அந்த குணம் அந்த குடும்பத்துக்கே இருக்குது. அது எஸ்கேவுக்கு அதிகம். இதுதான் வந்து இருக்கிற தீர்வு. இந்த தீர்வை வந்து நிச்சயமா அந்த குடும்பம் செய்ய மாட்டாங்க. செஞ்சா இதுக்குண்டான பலன் கிடைக்கல அப்படின்னா இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நான் இதுல பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். எஸ்கேவுக்கு நீங்க எந்த தண்டனையும் கொடுக்க வேண்டாம், அவன் குற்றவாளின்னு சொல்ல வேண்டாம். இது வரைக்கும் வந்து நீதிபதியோ நீதிமன்றமோ அவனை வந்து குற்றவாளின்னு சொல்லணும்னு நான் எந்த வீடியோலையும் போட்டிருக்க மாட்டேன். அவனை அப்படின்னு ஒரு 6 மாசத்துக்கு நீங்க சிறை கைதியாவே வச்சிருங்க. 6 மாசத்துக்கு நீங்க சிறை கைதியாவே விசாரணை கைதியாவே திருப்பி இந்த கேஸை விசாரணை பண்ணிக்கிட்டே இருங்க. அப்பத்தான் இந்த குடும்பத்துக்கு அடுத்தவங்க ஏழை குடும்பத்துடைய வேதனையும் கண்ணீரும் இந்த குடும்பத்துக்கு தெரியும். அப்பதான் இவங்க வந்து ஒவ்வொரு தடவையும் வீடியோவா போடுவாங்க. இப்ப நான் சொல்றேன், எஸ்கேனுடைய ஃபேமிலி இப்ப போய் நீங்க உதவி செய்யுங்க. இப்ப நீங்க போய் ஏழைகளுக்கும் ஏழை குடும்பத்துக்கும் இந்த வேதனையோட இந்த துயரத்தோட போய் நீங்க உதவி செஞ்சு பாருங்க. உங்களால ஒரு வார்த்தை என்ன சொல்ற அந்த குடும்பத்தை கேலியோ கிண்டலோ ஏளனமோ பண்ணவே முடியாது. ஏன்னா நீங்களும் ஒரு வேதனையோட இருப்பீங்க. அடுத்தவங்களுடைய கஷ்டம் என்னன்னா உங்க தம்பிக்காக படுற கஷ்டம் உங்களுக்குள்ள இருக்கும். அப்ப அந்த குடும்பத்துல போய் நீங்க உதவி செய்யறப்போ உங்க வாயில இருந்து என்ன வரும் தெரியுங்களா? இன்னும் சரியா சொல்ல போனா அந்த குடும்பத்துல போய் பண உதவி கொடுத்துட்டு அவங்க காலத்துட்டு கும்பிட்டு வருவீங்க.
ஏழைகள்லாம் நீங்க சாதாரணமா நினைச்சிட்டு இருக்காதீங்க. பணக்காரங்க கிட்ட கடவுள் இருக்க மாட்டாரு, ஏழை கிட்ட தான் கடவுள் இருக்க. இந்த உலகம் வந்து ஐஸ்வர்யனுக்கு கிடையாதுன்னு இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்காரு. ஓகே, இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு கதையை நான் சொல்லி இந்த வீடியோ நிறைவு செய்கிறேன். ஏன்னா சுமன் அவர் எஸ்கேனுடைய அண்ணன் சொல்லியிருந்தாரு, எவனோ மோசடி பண்ணவன், பித்தலாட்டம் பண்றவன், எவனுக்கா வந்து இந்த அரசாங்கம் விட்டுட்டு ஒண்ணுமே பண்ணாத என் தம்பி கொண்டு உள்ள வச்சிருக்காங்களே அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? அது இயேசு கிறிஸ்து ஒரு கதை சொல்லியிருக்காரு. அதே பைபிள் இருக்கிற மாதிரி எனக்கு சொல்ல வராது. வந்து ஒரு ஒரு எஜமான், ஒரு முதலாளி வந்து ஒரு தோட்டத்து வேலைக்கு வந்து ஒரு காலையில ஒரு 6 மணிக்கு வந்து தன்னுடைய பணியாளர் போய் இந்த மாதிரி தோட்டத்தில் இருக்கிற வேலையெல்லாம் செய்யணும், தெருவில் போய் யாராவது இருந்தாங்கன்னா கூலிக்கு வேலைக்கு கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வர்றாங்க. போய் பார்க்குறாங்க. ஒரு 4-5 பேர், ஒரு 10 பேர் இருக்காங்க. 10 பேர்னு வச்சுக்கோங்க, அதான் சொல்றதுக்கு எனக்கு ஈஸியா இருக்கும். 10 பேர் வந்து ஒரு 6 மணிக்கு போயிட்டு ஒரு 7 மணிக்கு கூட்டிட்டு வர, ஒரு 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ள வந்து வேலை செய்யறாங்க. அவங்க வந்து அவர் வந்து 10 பேரும் போனோடனே அந்த எஜமானன் வேலைக்கு கூப்பிட்டாரு இல்லையா, அந்த எஜமானன் வந்து உங்களுக்கு ஒரு நாளைக்கு 100 ரூபாய், நீங்க வந்து காலையில 7 மணிலேருந்து நீங்க 3 மணி வரைக்கும் நீங்க வேலை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு 100 ரூபாய், ஈஸியா இருக்கிறதுக்காக நான் சொல்ல வரேன், 100 ரூபாய் தர்றேன் அப்படின்னு வந்து சொல்லிடுறாரு. அந்த 10 பேர் வந்து பாத்தீங்கன்னா அந்த தோட்டத்துல இருக்கிற வேலையெல்லாம் செய்யறாங்க. ஒரு 11 மணி வரைக்கும் வேலை செய்யறாங்க. அந்த வேலை முடிகிற மாதிரி தெரியல. உடனே அந்த தோட்டத்துக்காரர் அந்த எஜமானன் கூப்பிட்டு அவருடைய பணியாளர் கூப்பிட்டு, இந்த மாதிரி வேலைகள் முடியல, இன்னும் தெருவுக்கு போய் இன்னும் யாராவது வேலைக்கு இருந்தாலும் கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஒரு 11 மணிக்கு போறாரு. ஒரு 12 மணிக்கு வந்து ஒரு 10 பேருக்கு கூட்டிட்டு வர்றாரு. அவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 200 ரூபாய் தரேன், நீங்க 12 மணில இருந்து சாயந்தரம் 3 மணிக்கு வரைக்கும் செய்யுங்க, உங்களுக்கு நான் என்ன பண்றேன் 200 ரூபாய் தர்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அவங்களும் வேலை செய்யறாங்க. அந்த வேலை வந்து பாத்தீங்கன்னா முழுமையா முடியல, கிட்டத்தட்ட 1 மணி ஆயிடுச்சு. அப்ப போய் திருப்பி வந்து தன்னுடைய தோட்டக்காரன் கூப்பிட்டு இந்த மாதிரி போய் மறுபடியும் வேலை தெருவில் இருக்கிறவங்க கூட்டிட்டு வந்து ஒரு 10 பேருக்கு கூட்டிட்டு வர சொல்லி அவரும் போய் கூட்டிட்டு வர்றாரு. ஒரு 2 மணிக்கு வர்றாங்க. நீங்க 1 மணி நேரம் செய்யுங்க, நான் உங்களுக்கு 300 ரூபாய் தர்றேன் அப்படின்னு சொல்றாரு. எல்லாரும் அந்த வேலையை செய்யறாங்க. 7 மணிக்கு வந்தவங்க, 11 மணி, 12 மணிக்கு வந்தவங்க, 1 மணிக்கு வந்தவங்க, அவங்க எல்லாம் வந்து 3 வகையான மக்கள் வந்தாங்க இல்லையா? ஒருத்தருக்கு முதல்ல வந்த 10 பேருக்கு 100 ரூபாய், ரெண்டாவது வந்த 10 பேருக்கு 200 ரூபாய், மூணாவது 10 பேர் இருந்தாங்க, அவங்களுக்கு 300 ரூபான்னு சொல்லி அந்த எஜமானன் வந்து பேசியிருக்காரு. இப்போ எல்லாத்துக்கும் கூலி கொடுக்கணும். 3 மணி ஆயிடுச்சு. அப்போ வந்து முதல்ல பேசணும்னு 100 ரூபாய் கொடுக்குறாரு. அப்போ அந்த முதல்ல அந்த 7 மணிக்கு வந்த 10 பேர் சொல்றாங்க, இந்த மாதிரி நாங்க வந்து 100 ரூபாய்க்குன்னு சொன்னீங்க, 1 மணிக்கு வந்து 1 மணி நேரம் தான் வேலை செஞ்சிருக்காங்க, அவங்களுக்கு நீங்க 300 ரூபாய் கொடுக்குறீங்களே, இது நியாயமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்ப அந்த தோட்டக்காரர் சொல்றாரு, நீ 7 மணிக்கு வந்து 7 மணில இருந்து 3 மணி வரைக்கும் செய்யறதுக்கு உனக்கு எவ்வளவு பேசுன? 100 ரூபாய். அதுல நான் ஏதாவது குறை வச்சனா? இல்ல. உனக்கு நான் என்ன வாக்கு கொடுத்தனோ அதை நான் உனக்கு செய்யறேன், நீ கம்முன்னு வாங்கிப்போன்னு சொன்னாராம். அப்ப 300 ரூபாய்க்கு பேசணுக்கு 300 ரூபாயும் 1 மணி நேரம் அவங்க வேலை செஞ்சாங்க, அது அவங்களுடைய விருப்பம் இல்லையா? அந்த மாதிரி ஊர்ல இருக்கிறவங்க அயோக்கியத்தனம் பண்ணிட்டு இருக்க, ஊர்ல இருக்கிறவங்க ஃப்ராட் தரம் பண்ணிட்டு இருக்கானா, அது உனக்கு தேவையில்லை. அது அரசாங்கம் கண்டுக்காம போகும். அவங்களுக்கு எப்ப பனிஷ்மெண்ட் கொடுக்கணும், எப்ப கொடுக்க கூடாதுங்கிறது அந்த எஜமானனா இருக்கிற அவங்க முடிவு பண்றது. நீ என்ன பண்ணிருக்க, உன்னுடைய தம்பி என்ன பண்ணிருக்கா, அவளுக்கு என்ன வேணுங்கிறது அவங்க பண்ற தேர்வு. இதுல வந்து நீ ஊரார் வந்து அவங்களெல்லாம் விட்டுட்டு எங்க குடும்பத்தை மட்டும் பண்றான்னு சொல்றது, இந்த காலையில 7 மணிக்கு வந்துட்டு எனக்கு 100 ரூபாய் வந்து கொடுக்குறீங்களே, அது நியாயமானு கேட்கறது எவ்வளவு முட்டாள்தனமோ அதுக்கான முட்டாள்தனம் தான் நீங்க பேசுறது. எனக்கு தெரிஞ்சு எஸ்கேவும் சரிங்க, எஸ்கேவும் முட்டாளான ஒரு பையன் தான், எஸ்கேனுடைய ஃபேமிலி முட்டாளான பையன் தான், எஸ்கேனுடைய ஆதரவாளர்களும் முட்டாள்தனமா இருக்கிறவங்க தான். அதுவும் முட்டாள்தனமா இருக்கிறது கூட என்ன பொறுத்த வரைக்கும் தப்பு கிடையாது. ஆனா தனக்கு ஒரு சுயமரியாதை இருக்குது, தனக்கு தன்மானம் இருக்குது, அடுத்தவனுக்கு இல்லைன்னு நினைக்கிற ஒரு குணம் இருக்குது இல்லைங்களா, இது மோசமான குணம். அடுத்த குடும்பத்தை ஏளனமா கேவலமா பேசுற ஒரு தன்மை மிக மிக கேவலமான விஷயம். இதுக்கு தான் பனிஷ்மெண்ட் கடவுள் கொடுத்துட்டு இருக்கிறாரு தவிர, நீ பணம் வாங்கி ஏமாத்திட்டங்கிறதுலாம் அடுத்த பட்சம், அது சட்டத்துக்கும் நீதிக்கும் உட்பட்ட ஒரு விஷயம். ஆனா கடவுள் முன்னாடி நீ உன்னுடைய உள்ளம் என்னவா இருக்குது? இன்னைக்கு நீ 26 நாள் துக்கப்பட்டு இருக்கீன்னா, வாழ்க்கை ஃபுல்லா 2 வருஷம் 3 வருஷம் துக்கப்பட்டு இருக்கிற ஒரு குடும்பத்துல போய் உன்னால நக்கல் அடிச்சு கேவலப்படுத்தி அந்த குடும்பத்தை அவமரியாதை செய்ய முடியுது இல்லையா? அது தவறு அப்படின்னு சொல்லி நீங்க வணங்குற இயேசு கிறிஸ்து உங்களுக்கு உணர்த்திட்டு இருக்காரு. இது உங்களுக்கு புரியல அப்படின்னா, இந்த உலகத்துல இயேசு கிறிஸ்தே உங்க முன்னாடி வந்து சொன்னாலும் உங்களுக்கு புத்தியே வராது அப்படிங்கறதா உண்மை.